ஓம் திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 48. தொகுதி 7. தாரணை. மனதை பரம்பொருள் மீது ஒருமுகப்படுத்தும் யோக பயிற்சி. பாடல் 571. கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதுள் இருத்தி மடைவாயல் கொக்கு போல் வந்து திருப்பார்க்கு உடையாமல் ஊழி இருக்கலுமாமே. பொருள்: மலத்துவாரம் எனும் மூலாதாரத்தில் உள்ள அபான வாயுவை மேல் நோக்கி இழுத்து பிடித்து பிராணாயாம பயிற்சியால் சுவாசத்தை மேல் நோக்கி எழுப்ப வேண்டும். சுழுமுனை நாடியின் நடுப்பகுதியான அநாகத பகுதியில் பிராண வாயுவை ஒருமுகப்படுத்தி சுழுமுனை நாடியின் வழியாக இனிதாக மேலேறி செல்லும்படி நிலைநிறுத்த வேண்டும். இவ்வாறு தவத்தில் இருக்கும்போது ஏரியின் கரையில் மீன் பிடிக்க காத்திருக்கும் கொக்கு போல் மனதை அமைதியாகவும் உறுதியாகவும் தவத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இதுபோல் மனதை ஒருநிலைப்படுத்தி தவம் செய்வோருக்கு உடம்பு சிதையாமல் நிலை பெற்று உலகம் அழியும் ஊழி காலம் வரை இவ்வுயிர் அழிவின்றி நிலைத்திருக்கும். Meaning: the air in the source of the anus should be drawn upwards and the breath should be raised upwards through the practice of pranayama. The air should be concentrated in the middle part of the Ankatha, the middle part of the Sujumunai Nadi, and should be kept moving upwards smoothly through the Sujumunai Nadi. While performing penance in this way, like a crane waiting to catch fish on the shore of a lake, the mind should be calm and firm in penance. Those who perform penance with their minds focused in this way will have their bodies stable and will remain stable until the time of the end of the world. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.